ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் என் அக்கா பையனுக்கு செஞ்ச பர்த்டே கேக்கு. ஃபஸ்ட்டு நான் ஓரியோ பிஸ்கெட் எடுத்து அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கிரைண்ட் பண்ண பவுடரை நம்ம க்ரீமில் சேர்த்து பீட் பண்ணி க்ரீம் ரெடி பண்ணிக்கணும். அப்புறமா சாக்லேட் ஃப்ளேவர் கேக் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கேக்கை நான் 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஃபஸ்ட்டு உள்ளாடி ஃபில்லிங்க்குக்கு நார்மல் க்ரீம் தான் கொடுத்துட்டேன். நான் எங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி ஓரியோ பிடிக்காததுனால. ஆனால் நீங்கள் இன்னும் ஓரியோவோட ஃப்ளேவர் வேணும்னா அந்த பிஸ்கெட்டை சேர்த்து பண்ண க்ரீமையே உள்ளாடி ஃபில்லிங்க்கும் அப்புறம் பிஸ்கெட்டும் கொடுத்துக்கலாம். அப்புறம் மேலே க்ரம் கோட் முடித்ததுக்கப்புறமா மெயின் கோட்டுக்கு நான் அந்த ஓரியோ பிஸ்கெட் சேர்த்த அந்த க்ரீம் வச்சு நான் மெயின் கோட்டு கொடுத்து எடுத்துக்கிட்டேன். கேக்கோட மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக சாக்லேட் கனாஜ் தான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் எடுத்துக்கும் போது கொஞ்சம் கட்டியாக இருந்தது. ஸோ இன்னுமே நான் கொஞ்சமாக இதோட விப்பிங் க்ரீம் சேர்த்து அதை மெல்ட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் லிக்யூடியாக தான் இருக்கணும், அப்போ தான் நம்ம மேலே சேர்க்கும்போது அது ஸ்ப்ரெட் ஆகி வரும். அப்புறமா அந்த சாக்லேட் கனாஜை அதுக்கு மேலே சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்படி தான் அதோட லுக் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த சாக்லேட் கனாஜை க்ரீமில் சேர்த்து சாக்லேட் மூஸும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதில் தான் இந்த ரோஸ் மாதிரி மேலே டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த ரோஸ்க்கு இடையில இருக்கிற கேப்பில் ஒவ்வொரு ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு நான் அதோட லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சென்டரில் நேமும் எழுதி நான் இந்த கேக்கை முடிச்சுக்கிட்டேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.